4000 15,000 போச்சுல, அதுல என்னங்க ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கு? அமெரிக்காக்காரனுக்கு தெரியும் நாளைக்கு 20,000 போனாலும் இந்த இந்தியன்ஸ் முட்டா பயலுக்கு போய் வாங்குவான்னு அவனுக்கு தெரியும். தங்கம் வாங்கினா 4 கிலோ 5 கிலோ வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப தங்கத்தை விற்கிறேன்னு சொல்றாரு. தங்கத்தை வித்துட்டீங்களா? மாசம் 40 பவுன் பணம் வித்துட்டு இருக்கேன். மாசம் 40 பவுன். நாட்டோட பிரதமர் கெஞ்சி பார்த்திருக்கீங்க கோல்டு வாங்காதீங்கன்னு. கிரீஸோட பிரதமர் இப்படிதான் கெஞ்சினார் முதல்ல. அடுத்த 5வது வருஷம் கிரீஸ் இஸ் பேங்க்ரப்ட். அந்த நாட்டை வேலை பேசினாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. கோல்டுல என்னங்க ஃபண்டமெண்டல்ஸ்? மஞ்சையா இருக்கு, பல பலன் இருக்கு, வேற என்ன என்ன இதுல இருக்கு? அமெரிக்கன் ஏத்துறான். ஏன் ஏத்துறான்? வாங்க விட அவன் எல்லாத்தையும். எக்கனாமிக்கல் வார். இப்ப இந்தியா 7வது இடத்துக்கு வந்துச்சா? 34,000 டன் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கு. நாளைக்கு கம்மியாகுது கோல்டு விலை. எப்படி அக்குமுலேட் பண்ணுவீங்க? ஸ்டாக்ல யூ கேன் அக்குமுலேட். கோல்டு கேனாட் கிவ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. நாட்டை வந்து அழிக்கணும்னா வாரெல்லாம் தேவையில்லை. எக்கனாமிக்கல் வார். உலகத்தில் இருக்க எல்லாரும் டாலரை கொடுத்து தான் க்ரூடை வாங்கணும்னு வந்துட்டா இந்த டாலர் ஸ்ட்ரென்த். அதனால தான் பிப்ரவரி 28 பாமா போட்டான் ஈரான் மேலே. ஏன்னா அவனுக்கு தெரியும் பாமா போட்டா வார தொடங்குனா க்ரூடு விலை ஏறும். க்ரூடு விலை ஏறுச்சுன்னா இவன் ஸ்ட்ரென்தன் ஆவான். இவன் ஸ்ட்ரென்தன் ஆனால் மித்த நாடுகள் ஏழையாகும். டேக்ஸ் 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 டேக்ஸ். ஹவு மெனி டேக்ஸ்? we are paying GST, we are paying STT, we are paying brokerages, we are paying long term capital gain, short term capital tax. ஆப்பிள் வாட்ச் கட்டுற, அடிடாஸ் ஷூ போடுற, லிவிஸ் பேண்ட் போடுற, நீ ஒன்னோடது என்ன? அதுக்கப்புறமா அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டாரு மதுரை வீரனை. என்னப்பா இது? அவர் வந்து தங்கம் வாங்கினா 4 கிலோ 5 கிலோ வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப தங்கத்தை விற்கிறேன்னு சொல்றாரு. தங்கத்தை வித்துட்டீங்களா? டொனால்ட் ட்ரம்ப் தான் பதவிக்கு வராங்கிறது தெரிய வருது. ஓகே. இவன் வந்துட்டாலே பேசுறதுக்கு முன்னாடி அடிப்பான். பேச அரைஞ்சிட்டு தான் பேசுவான். ஏன்னா இஸ் ரியல் அமெரிக்கன். அப்படிதான் இருப்பான். ஓகே. இதை புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், இவன் வந்துட்டான், உலகத்தில் ஏதோ ஒரு பெரிய சிக்கல்லாம் வரும், அதனால் நகையெல்லாம் நான் வாங்குவோன்னு என் மனசுக்குள்ளே ஆள் மனசில் வச்சு நான் 21 நான் வாங்க ஆரம்பிக்கிறேன். 21 வாங்குறேன், 22 வாங்குறேன். அதுக்கப்புறம் இந்த யூடியூப்லலாம் வர்றேன். அதை நானும் சொல்கிறேன் இது மாதிரிலாம் இருக்குன்னு. அன்னைக்கு நான் பேசும்பொழுது 4,500 நல்லா ரஞ்சித், 4,500 4,500 போயிட்டு இருக்கு. அப்போ நான் எல்லார்ட்டையும் நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் சொல்கிறேன், ஏய் கோல்டு வாங்கணும்ப்பா, ரியல் மணிப்பா, கோல்டு தான்ப்பா சிறந்தது, அதுதான்ப்பா எந்த ஊருக்கு போனாலும் மாற்றக்கூடியது, தட் இஸ் எ ரியல் மணி. உலகத்தில் கோல்டை வச்சுனா யூஎஸ்டியோட நீ வந்து மேட்ச் பண்ணோம்னா ஒரே ஒரு பொருள் கோல்டு தான் இருக்குங்கிறத நான் நீங்கள் போய் தேடி பாருங்கள். எல்லா இடத்துலையும் நான் பேசியிருக்கேன். ஓகே. எப்போ அதோட விலை 6,000 தாண்டுச்சோ அதை பற்றி பேசுறதை நிப்பாட்டிட்டேன். ஏன்னா 6,000 தாண்டும் பொழுது நீங்கள் கோல்டு வாங்கும்போது இறக்குமதி தான் பண்ணணும். நீங்கள் கோல்டு இந்தியாவில் 92% இறக்குமதி. நம்ம ஊரில் கோல்டு இருக்கா? கிடையாது. இறக்குமதி நீங்கள் பண்ணணும். இந்த நகைக்கடைக்கெல்லாம் கோல்டு எப்படி வருது? இறக்குமதி பண்ணணும். அந்த இறக்குமதி நான் பண்ணும் பொழுது $6,000 ரூபாயாக மாறும் பொழுது அங்கே வந்து கிட்டத்தட்ட 3,200 USD ஓன்ஸ் போயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட ஃபாரின் ரிசர்வ் தான் நான் கொடுத்து தான் அதை பண்ணணும். ஃபாரின் ரிசர்வ் நான் கொடுக்கும்போது INR கீழே விழும். ஓகே. இந்த பேசிக்ஸ் எனக்கு தெரியும் எக்கனாமிக்ஸில். அந்த பேச்சை நான் நிப்பாட்டிட்டேன். 6,000 போகும்போது ஏன் குறைவாக இருக்கும்போது சொல்கிறவன் தான் புத்திசாலி. நான் பேசும்போது குறைவாக தானே இருந்தது. இப்போ என்ன சொல்கிறேன், ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கிறேன். எத்தனை பேர் ரெடியாக இருக்கு? ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்க. சரி, அப்போ நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டீங்க? ஆமாம், நான் மாதம் 40 பவுன் பணம் வித்துட்டு இருக்கேன். மாதம் 40 பவுன். என் ஒய்ஃபை சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ள நான் பட்ட வாடு இருக்கேன். மாசம் அதாவது 4 கிராம் விற்கிற போதே வந்து அவ்வளோ இல்லை. நான் கேட்குறேன் 40 பவுனுங்க நான் விற்கிறேங்க. ஏங்க விற்கிறேன்? ஏங்க நாட்டோட பிரதமர் கெஞ்சி பார்த்துருக்கீங்களா? எந்த நாடாவது பிரதமர் கெஞ்சி பார்த்துருக்கீங்களா கோல்டு வாங்காதீங்கன்னு? இங்கே நம்ம கிரீஸோட பிரதமர் இப்படி தான் கெஞ்சினார் முதல்ல. ஓகே. அடுத்த 5வது வருஷம் கிரீஸ் இஸ் பேங்க்ரப்ட். அந்த நாட்டை வேலை பேசினாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. அந்த நாட்டை எந்த நாடெல்லாம் வாங்கிக்கிறீங்க என் நாட்டைன்னு அந்த ஒயிட் கலர் இன்னும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒயிட் கலர் சட்டை போட்டு தினம் வந்து வாசலில் நின்றுட்டு இருப்போம் பார்லிமெண்ட்டுக்கு வெளியில். யாராவது என் நாட்டை வந்து யாராவது வாங்கிக்கங்க, என்னோட கடனை யாராவது எடுத்துக்கங்க. நாட்டோட பிரதமர். ஓகே. ஏன்னா உங்கள் எக்கனாமியை டவுன் பண்ணுறது எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மள்தான் ஃபஸ்ட்டு ஆயில் நம்மள்ட்ட இருக்கா? இல்லை. ஆனால் நாளைக்கு உங்கள் வீட்டில் LPG எரியணுமா இல்லையா? சமையல் வேணும் கண்டிப்பாக. அந்த LPG எதில் வருது? டாலரில் வருது. அந்த டாலர் வாங்கினா என்னோட INR விற்று தான் நான் டாலரில் வாங்கணும் கண்டிப்பாக. நாளைக்கு இந்த இப்போ நம்ம உட்காந்துருக்க இடத்துல DG பவர் கட் ஆச்சுன்னா DG ஆன் பண்ணணும். டீசல் வேணும். என்கிட்ட இருக்கா? இல்லை, கிடையாது. 2 வீலரில் ஒருத்தர் போகிறார், வேணுமா? வேணும், அது வேணும். நாளைக்கு லாஜிஸ்டிக் ஷிப்பிங்கில் லாரியில் இருக்குல்ல, காய்கறி ஏற்றிட்டு போகிறாருல, அதுக்கு பெட்ரோல் வேணும், டீசல் வேணும்.
நாளைக்கு கப்பல்ல ஷிப்பு போகுது, எல்லாத்துக்குமே ஆயில் வேணும். எல்லாத்துக்குமே ஆயில் வேணும். நான் ஏன் இதை சொல்றேன், மக்களுக்கு புரியணும் எவ்வளவு கன்சப்ஷன் நம்ம பண்றோம்னு. சரி. 140 கோடி மக்கள் பிலிப்பைன்ஸு பவர் கிரைசிஸ்ல கீழே விழுந்துட்டான். இந்தியா இன்னும் உழுகாம இருக்கு. கியூபா விழுந்துட்டான். எத்தனை மக்கள் தொகை கம்மி. ஓகே. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல கை வச்சோன்னே பிலிப்பைன்ஸ் எல்லாம் விழுந்துட்டான். ஏன்னா பவர் இல்லை, ஏன்னா அவனுக்கு ஆயில் போல. ஓகே. நம்ம நாடு ஏதோ நல்லபடிக்கு வந்து உறவு முறைகள்லாம் நல்லா வச்சிருக்காங்க. இன்னி வரை ஏதோ தப்பிச்சு பொழைச்சிக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை நாளைக்கு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் வேணும், எல்லாரும் புரட்சிக்கு வருவோமா இல்லையா? கண்டிப்பா. மத்திய அரசே என்ன செய்கிறாய், நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய், உன்னை நம்பி தானே எங்க இருந்தோம், பண்ணுவீங்களா? பண்ணுவோம்ல. ஓகே. அந்த இடத்துக்கு பிரதமர் உடலை. ஓகே. ஏதோ மேனேஜ் பண்றாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், 140 கோடிக்கு தேவையான பெட்ரோல், ஆயில், க்ரூட் ஆயில் 88% இறக்குமதி பண்றோம், கோல்டை இறக்குமதி பண்றோம். இந்த 2 இறக்குமதி பண்ணதுனாலேயே நம்ம நாடு இந்த 90 நாள்ல 4வது இடத்துல இருந்த ஜிடிபிக்கு 7வது இடத்துக்கு போயிடுச்சு. என்னோட போர்ட்ஃபோலியோல மொத்தமா நான் ஒரு 15% வச்சிருந்தா எனக்கு போதும். கோல்டு போதும். ஓகே. என் பொண்ணுங்களுக்கு போதும். 300 கிராம் 300 கிராம் போதும். ஓகே. இதுக்கு மேல இருக்கிறத எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போறேன், செல்லு, என் வாழ்வாதாரத்தை நான் பார்க்க போறேன். லாக்கர்ல தூங்குதுல, என் இந்தியாவுக்கு எகென்ஸ்டாவும் இருந்துச்சு. இது ஒரு அரசியலுங்க, புரிஞ்சுங்க ரஞ்சித். நாட்டை வந்து அழிக்கணும்னா வாரெல்லாம் பண்ண தேவையில்லை. எக்கனாமிக்கல் வார். இந்த நாட்டுக்குள்ளே சில பேர் இருக்காங்க, நான் திரும்பி சொல்கிறேன், மாற்றுக்கிறது கூட நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த நாட்டுக்குள்ளே சில பேர் இருக்காங்க, இந்த நாடு கவுந்துடணும்னு நினப்பில். ஓகே. சி, ஆட்சியாளர்கள் மேலே நம்ம கோவம் இருக்குங்க. ஆட்சியாளர்கள் கோவம் இருக்குது, அதுக்கு வந்து தேர்தல் முறை இருக்குது, நம்மளோட போராட்டத்தை இருக்கு, அது வேற. அதுதான் மக்களாட்சி. நாடே கவுந்துடணுங்கிறது யார் யாரெல்லாம் கோல்டை வாங்கினாங்களோ அதுதான் அந்த கேரக்டர். ஓகே. ஒரு நாட்டை அழிக்கணும்னா கோல்டு வாங்க சொல்லு, இவ்வளோதாங்க. ஏங்க, அமெரிக்காக்காரனுக்கு தெரியும் ரஞ்சித், நாளைக்கு 20,000 போனாலும் இந்த இந்தியன்ஸ் முட்டா பயலுக்கு போய் வாங்குவான்னு அவனுக்கு தெரியும். ஓகே. அவனுக்கு தெரியும். பிகாஸ் வி ஆர் இத்தனை வருஷமா நம்ம சொல்லி 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 நம்ம அதில் திணிச்சிருக்கானுங்க. இருங்க, 4,000லேருந்து 15,000 போச்சுல, அதுல என்னங்க ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. ஒரு பங்கு ஏறுதுன்னா ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குல்லங்க. அந்த நிறுவனம் வந்து ரெவன்யூ பண்ணுது, இவ்வளவு பண்ணுது, டிவிடெண்ட் தருது, ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குல்ல. கோல்டுல என்னங்க ஃபண்டமெண்டல்ஸ்? மஞ்சையா இருக்கு, பல பலன் இருக்கு, வேற என்ன? எதுவும் கிடையாது. என்ன இதுல இருக்கு? அப்ப யார் ஏத்துறா? ஓகே. அமெரிக்கன் ஏத்துறான். ஏன் ஏத்துறான்? வாங்க விட அவன் எல்லாத்தையும். எக்கனாமிக்கல் வார். இப்ப இந்தியா 7வது இடத்துக்கு வந்துச்சா? 34,000 டன் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கு. ஓகே. எந்த உலகத்துல யார்ட்டையும் கிடையாது. ஆனா நான் ரீசெண்டா ஒரு பாட்காஸ்ட்ல தங்கமயில் ஓனர் ஜுவல்லரோட நான் பேசும்பொழுது அவர் என்ன சொன்னார்னா, கருப்பா இருக்கிறவங்க எந்தெந்த ஊர்ல இருக்காங்களோ அவங்களாம் கோல்டு அதிகமாக வச்சிருக்கிறாங்க. உண்மைதான். ஓகே. ஏன் கருப்பா இருக்கிறவங்க கோல்டு போடணுங்கிற ஒரு ஆசை. ஓகே. கான்ட்ராஸ்டா தெரியும். சி, இந்தியன்ஸ் அதிகமாக வச்சிருக்கோமா, ஆப்பிரிக்கன்ஸ் அதிகமாக வச்சிருக்கோமா? வெள்ளைக்காரங்க யாருமே இல்லை. ஏன்னா வெள்ளைக்காரனுக்கு கோல்டு அவசியம் இல்லை, ஏன்னா அந்த கையில தெரியாது. ஓகே. கருப்பா இருக்கிற நான், மதுரைக்காரன் நம்ம, திருச்சிக்காரன் நம்ம, பிறப்பிலேயே நம்ம வந்து கருப்பர்கள். பெருமையா சொல்றேன், நம்ம கருப்பர்கள். நமக்கு கோல்டு அவசியம். ஸோ கான்ட்ராஸ்டாக நல்லா தெரியும். அதனால நம்ம வாங்கிக்கிட்டே இருந்திருக்கோம். வாங்க 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 திரும்பவும் சொல்கிறேன், இட்ஸ் அ எக்கனாமிக்கல் வார். இதை புரிஞ்சுக்கணும் மக்கள். எனக்கு தேவையான 20% வச்சுக்க. ஓகே. வேணுங்கிறேன் நான். இன்சூரன்ஸ் இல்லாமல் நீங்கள் இருப்பீங்களா? நீங்கள் சொல்லுங்க. நான் இருக்க மாட்டேன். குடும்பத்துக்கு இன்சூரன்ஸ் 20% பொருளாதார காப்பீடு. சூப்பர் சொல்லட்டுமா? பொருளாதார காப்பீடு எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. எக்கனாமிக்ஸ் இன்சூரன்ஸ், எக்கனாமிக்கல் இன்சூரன்ஸ். உங்க வீட்டுக்கு தேவையான இன்சூரன்ஸ் எப்படி எடுக்கிறீங்க? ஒரு 20% வச்சுக்கோங்க. ஓகே. நாளைக்கே இந்த பணம் செல்லாதுன்னு கூட சொல்லலாம், எது வேணா நடக்கலாம். ஆனா அந்த 20% இட் வில் ஹெல்ப் யூ. ஓகே. இதை வைங்க. ஆனா அதுக்கு மேல நீங்க வாங்குறது எல்லாமே, ஏன்னா நீங்க வாங்கிட்டீங்கன்னா விற்க மாட்டீங்க. ஓகே. அப்படியே கிடக்கும். எவன் விற்பான்? வித்து எவனா பார்த்துருக்கீங்களா? இல்லை. எப்போ தெரியுமா விற்பானுங்க? நடுரோட்டுக்கு வரும்போது விற்பான். ஆமாம். ஏய், நீ ஏன் நடுரோட்டுக்கு வரேன்னு கேட்குறேன். அதை எடு, பாண்டில் போடு, மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு வளர்ச்சிக்கு பண்ணு. வளர்ச்சி இருக்காங்க கோல்டில். சரி, ஓகே, சொல்ல முடியுமா? சரி, ரைட்டு. இப்போ இந்த இடத்துக்கு வருவோம் நம்ம. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற போது இன்னைக்கு மார்க்கெட்டு டிப் ஆயிருக்கு. ஒரு பார்க்குற ஒரு ஸ்டாக் வந்து இன்னைக்கு 5% டவுன் ஆயிருக்கு. அப்போ நல்ல ஒரு வேல்யூ பையா எனக்கு தெரியுது. ஆனால் இன்னும் ஒரு 2% கம்மி ஆகுமா, நம்ம தப்பான அந்த மாதிரியான ஒரு ஸ்பாட்டில் இருக்கும்போது இப்போ நான் கோல்டை சேல் பண்ணேன்னா எங்கே இருந்து கொண்டு போய் அந்த பணத்தை போடலாம்? ஒன்று சொல்லட்டுமா? கோல்டு நீங்கள் 1 கிராம் வாங்கிட்டீங்க, சரி, நாளைக்கு கம்மியாகுது கோல்டு விலை, எப்படி அக்குமுலேட் பண்ணுவீங்க? ஸ்டாக்ல யூ கேன் அக்குமுலேட்.
மியூச்சுவல் ஃபண்டில் யூ கேன் அக்குமுலேட். கோல்டு cannot give that opportunity. ஓகே. ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் இடம் வாங்கிட்டீங்க, அடுத்த 3ஆவது மாதம் அங்கே 20% அவுட்டு, அக்குமுலேட் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டேன். யாரால பண்ண முடியுமா? பாண்டு வாங்கிட்டீங்க, அக்குமுலேட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்டில் அக்குமுலேட் பண்ணலாம். இட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. மார்க்கெட்டில் அன்சர்டினிட்டி வரதாங்க செய்யும், கீழே உழுகதாங்க செய்யும். கீழே வரும்போதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணும். இன்னைக்கு நான் சொல்கிறேன், இப்போ சொல்கிறேன், உங்களுக்கு முன்னாடி சொல்கிறேன், லாஸ்ட் வீக் 10 lakhs ஐ இன்வெஸ்டட் இன் மியூச்சுவல் ஃபண்ட் மை என்னோட பேரப்பிள்ளைக்கு, பிறக்காத பேரப்பிள்ளைக்கு. யூ பிலீவ் மீ? என் பிள்ளைக்கு வயசு 14, அந்த பிள்ளைக்கு பிறக்கும்ல பேரப்பிள்ளைக்கு, அந்த பிள்ளைக்கு 10 லட்சம் இப்பயே போட்டு வச்சுட்டேன். ஏன்? மார்க்கெட் லோவில் இருக்கு, இந்த வாய்ப்பு கிடைக்காது. இதுதான் 2008 வாய்ப்பு கொடுத்துச்சு மார்க்கெட்டு, நம்ம கொடுத்த வாய்ப்பு. எப்பெல்லாம் எல்லாரும் கெட் அவுட் பண்றோம் அப்பெல்லாம் உள்ள போகணும். இப்ப எல்லாம் பாருங்க, இந்த 3 வருஷத்துல மார்க்கெட் எங்கேயுமே போல, எங்கேயுமே போல. மார்க்கெட் இஸ் டெஸ்டிங் யுவர் பேஷன்ஸ். டெஸ்ட் பண்ண உங்களே. ஏன்னா கோவிடுக்கு அப்புறமா நம்ம பெருசா அந்த இதுவே பார்க்கவே இல்லை. எல்லாரும் இந்த ஜென்சி பசங்களுக்குலாம் என்னன்னா, அந்த 2021 24 போன அந்த 3 வருஷத்தை வந்து தே ஆர் டேக்கிங் ஆஸ் அ ரிட்டர்ன் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறாங்க. நாட் லைக் தட். மேலே போகும், கீழே வரும். கீழே வரும்போது எவன் நிற்கிறானோ அவன் தான் வினர். ஆனால் இது ஒரு பக்குவம் இருக்குல்ல, அந்த பக்குவம் எப்போ திரும்ப வரும்? அதுக்கு டைம் கொடுக்கறது தான் பக்குவம். தட் இஸ் அ காம்பவுண்டிங். ஓகே. இப்போ நான் வச்சுட்டேன், ரைட். இப்போது கீழே இறங்கும் பொழுது நான் 10 lakhs நான் போடுறேன். ஐ எம் புட்டிங் அக்குமுலேட். நான் திரும்பவும் சொல்கிறேன், இப்போ கூட நீங்கள் டேக் இட் அஸ் அ ரெக்கார்ட். 2027 2027 கூட எவ்ரி திங் வில் பி நார்மல். ஸ்ட்ரைட்டாக ஹார்மோஸ் கிளியர் ஆகிடும், அது கிளியர் ஆகிடும், இது கிளியர் ஆகிடும். எல்லாம் கிளியர் ஆகிடுச்சுன்னா நிஃப்டி ஒரு நாளில் 4% ஏறும், அடுத்த நாள் 2% ஏறும், அடுத்த வாரம் திரும்பி 3% ஏறும். 4 வருஷம் அழுதுகிட்டு இருந்தோம்ல, 6 நாளில் கவர் பண்ணிடும். ஓகே. 6 நாளில் கவர் பண்ணிடும். இந்த 4 வருஷமாக கத்திக்கிட்டு இருந்தாங்களா அந்த வீடியோலாம், அப்படியே உட்காந்துரும், அப்படியே டெலீட் ஆகிடும். யாரும் அதை பற்றி பேச மாட்டாங்க. இப்போ மார்க்கெட்டு ஏன் இவ்வளோ உயர்ந்திருக்குது, ஏதோ பிரச்சனை இருக்கிறதுன்னு பேச ஆரம்பிப்பாங்க. ஓகே. இட்ஸ் அ சைக்கிள். ஓகே. இந்த சைக்கிளை புரிஞ்சுக்கிட்டு, ஐயோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிப்பா, நான் இறங்குப்பா அப்படின்னு மார்க்கெட் சொல்லுது. டே நான் இறங்கியிருக்கேன், வந்து வாங்கிக்கிடாங்குது. கோல்டு சொல்லுமா? அப்படி சொல்லாது. ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்காத பொருளுக்கு நம்ம ஏங்க பேசணும்? நான் தான் சொல்கிறேன், 20% கோ ஃபார் இன்சூரன்ஸ். டெஃபினட்டாக சொல்கிறேன், ஒரு ஃபேமிலிக்கு கோல்டு இருக்கணும் மக்களே, கோல்டு இருக்கணும். கோல்டு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். டைவர்சிஃபிகேஷனில் மியூச்சுவல் ஃபண்டு, பாண்டு, கோல்டு, குளோபல் இன்வெஸ்ட் வச்சுக்கோங்க. லேண்டு வைங்கப்பா, தப்பு இல்லை, எவ்வளோ கம்மியாக வச்சுக்க. டோன்ட் புட் இன் ஆல் எக்ஸ். அதானே சொல்கிறாங்க, அதான் சொல்கிறாங்க. இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் பெஞ்சமின் கிரஹாம் சொன்னது. இந்த புக்கு தான் ஹையஸ்ட் செல்லிங் ஃபினான்ஸ் செக்டரில். இந்த புக்கு இல்லாமல் ஒருத்தர் வந்து பேசிக்ஸே பேசக்கூடாது. இந்த புக்கு இல்லை ஒருத்தர் வீட்டில் ஒன்றும் புண்ணியம் இல்லை, இல்லை மார்க்கெட்டில் இருந்து புண்ணியம் இல்லை, இன்வெஸ்ட் பற்றி புண்ணியம் இல்லை. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, திருப்பி அவங்க சொல்கிறது என்னென்னா, டைவர்சிஃபிகேஷன் பண்ணு. திருப்பி இது மட்டும் இல்லை, இந்த இதை எடுத்துக்கிறேன், ரிச் டேட் புவர் டேட் எடுத்துக்கிறேன். ஓகே. டைவர்சிஃபிகேஷன் பண்ணு. சரி, அதோட சைக்காலஜி ஆஃப் மணி எடுத்துக்கிறேன், டைவர்சிஃபிகேஷன் பண்ணு. சரிப்பா, இந்தப்பா பீட்டர் லிஞ்ச், ஓகே, தாத்தன் அப்பன், ஓகே, இவர் சொல்கிறாரு டைவர்சிஃபிகேஷன். இவரை விட நம்ம புத்திசாலியோ இல்லை, இவரோட நம்ம புத்திசாலியோ இல்லை. அப்போ கேட்கணும் இவங்க சொல்கிறதெல்லாம். ஓகே. இவங்க சொல்கிறதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா கேளுங்கிறோம். அதனால கோல்டை வச்சுக்க, மியூச்சுவல் ஃபண்டில் வச்சுக்க, பாண்டில் வச்சுக்க, குளோபல் இன்வெஸ்ட் வச்சுக்க. அதனால டெஃபினட்டாக 20% வி ஷுட் ஹாவ் அ கோல்டு இன் அவர் போர்ட்ஃபோலியோ. மாற்று கருத்து இல்லை. ஓகே. ஆனால் முதலீடுன்னு 30% நீ போகிற திரும்ப முதலீடே கிடையாது. ஏன்? யூ வில் நாட் செல் இட். ஓகே. நீ இதை செல் பண்ண மாட்டியாப்பா, உன் ஒய்ஃப் ஒத்துக்க மாட்டாங்க, டைவர்ஸ் ஆகிடும், சாயந்தரம் சாப்பாடு கிடைக்காது, ஐயோ தண்ணி கொடுக்க மாட்டாங்கோ. ஆனா பரவாயில்ல, நீங்க சொன்னீங்கல்ல, இந்த பயத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க வந்து மாசம் 40 சவரன் விற்கிறீங்கன்னா உண்மையாவே மதுரை வீரன் பெரியார். அதை புரிய வச்சேன், பொருளாதாரத்தை ஒய்ஃப்ட்ட புரிய வச்சேன். ஓகே. பெட்ரூம்ல யூ நீட் டு டாக். ஓகே. உங்க ஃபினான்ஸ் எங்க நீங்க பேசணும், யூ நீட் டு டாக் இன் பெட்ரூம். ஓகே. டெஃபினட்டா சொல்றேன், நியூ கப்புள்ஸ் எல்லாம் அட்லீஸ்ட் 10 minutes யூ டாக் அபவுட் ஃபினான்ஸ். இன்சூரன்ஸ் பற்றி பேசுங்க உங்கள் பெட்ரூமில். ஓகே. 5 minutes மனம் திறந்து பேசுங்க. என்கிட்ட எவ்வளோ இருக்குது, என்னோடய கோல் என்ன, என் பிள்ளைய நான் ஐஐடியில் படிக்க வைக்க போகிறேன், என் பிள்ளைய வந்து ஹார்ட்வேர்டில் படிக்க போகிறேன், என் பிள்ளைய சான்ஸ்போர்டில் படிக்க வைக்க போகிறேன். அதுக்கு 30 லட்ச ரூபா தேவையில்ல. அந்த 30 லட்ச ரூபா நான் எங்கே எடுக்கணும், எப்படி எடுப்பேன், எங்கே நான் முதலீடு பண்ணணும், பேசுங்கிறேன். ஓகே. அதனால்
ஒரு ஒய்ஃபை நான் இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், ஒய்ஃபை நான் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க கோல்டு கடையில் பார்த்தோன்னே பரவசமாகிறது எதனாலன்னா அது மஞ்சளாக இருக்குது, நான் போட்டுக்க முடியும், என் லாக்கரில் வைக்க முடியும், நான் தினம் தினம் பார்க்க முடியும். ஓகே. ஸ்டாக்ஸ் ஆர் நாட் லைக் தட். ஓகே. ஸ்டாக்ஸ் என் டிமார்ட்டில் கிடக்கும், அது பாட்டுக்கு இருக்கும். ஆனால் அதுதான் இட்ஸ் கிவ் அ ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ. ஓகே. என்ன காலத்துலேயும் நீங்கள் 100 வருஷம் கூட எடுத்துங்க, அமெரிக்க மார்க்கெட்டே எடுத்துக்கிறேன், இந்திய மார்க்கெட்டே எடுத்துக்கிறேன், ஸ்மால் கேப் எடுத்துங்க, மிட் கேப் எடுத்துங்க, ஃப்ளெக்ஸி கேப் எடுத்துங்க, 30 வருஷம் 19% சிஏஜிஆர் எதுங்க தரும்? 30 வருஷம் 19% சிஏஜிஆர். வாட் வில் கிவ்? எதுவும் கொடுக்க. இந்த 4 வருஷம் கோல்டை மட்டும் அந்த ரேலியை மட்டும் எடுத்துருங்களேன், கோல்டு ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க கடந்த 3 மாதத்தில் 67 லட்சம் யூ லாஸ்ட். ஆமாம் லாஸ்ட். மதுரை வீரனுக்கு எப்படி 67 லட்சம் லாஸ்? இந்த 67 லட்சம் நீங்கள் லாஸ்ன்னு சொன்னது வந்து மக்கள் இப்போ அது ஒரு ஹூக்கு தான் நீங்கள் போட்டது. ஐ அக்ரி. மக்களே இருங்க, நான் உண்மையாக சொல்லிடுறேன். ரஞ்சித் கேட்ட கேள்விக்கு நான் பதில் நான் சொல்லிடுறேன். என்னென்னா, நான் வலையொலியை ஆரம்பித்தேன், யூடியூப் நான் ஆரம்பிக்கிறேன். யூடியூப் நான் ஐம் நாட் அ யூடியூபருங்க, திரும்ப சொல்கிறேன், ஐம் நாட் அ இன்ஃப்ளூயன்சருங்க, நான் மக்களில் ஒருத்தன். ஓகே, அந்த பயணத்தில் வந்தவன் நான் யூடியூப் ஆரம்பித்து வீடியோஸ்லாம் போட ஆரம்பித்தேன். வியூஸ்லாம் நல்லா போகுது, எல்லாம் பண்ணுது. திடீர்னு பார்த்தா ஒரு 200K அதெல்லாம் போகும்போது ஒரே இமெயில், கொலாபரேஷன். என்னடா கொலாபரேஷனு அப்படின்ட்டு இருந்துச்சு. என்னன்னு தெரியாமல் நான் என்ன பண்ணிட்டேன், கால் பண்ணிட்டேன் ஒருத்தனுக்கு. முதல்ல என்னன்னு தெரியாதுல்ல, இது என்னமோ கொலாபரேஷனுங்கிறானு கால் பண்ணேன். அப்போ தான் சொன்னா, सर हिंदी ले आप तो हमारा साथ जुड़ना है, आपका तो इतना आदमी लोग को फॉलो कर रहा है, तमिल आदमी पूरा आपको ले रहा है, सुन रहा है. அப்பதான் சொல்கிறான், எல்லாரும் உங்களை விருப்பப்பட்டு பார்க்குறாங்க சார், அதனால் என் ப்ராடக்டை உங்கள் சேனலில் செல் பண்ணணும். அவன் எனக்கு சொன்னது ஒரு வீடியோவுக்கு 3 லட்ச ரூபா. ஒரு வீடியோவுக்கு 3 லட்சம். யூடியூப்பில் 100K 200K வச்சிருக்கிறவங்க ஒரு வீடியோக்கு 3 லட்ச ரூபா கூட. ஏங்க நான் சொல்கிறேங்க, அடித்து சொல்கிறேன், ஓப்பனாக அடிச்சு சொல்கிறேங்க. ஓகே. YouTuber earning more than IPS, doctor, military person, government servant, even PM. ஓகே. PM ஓட சம்பளம் மாதம் 1.5 லட்ச ரூபா. ஒரு வீடியோவில் 3 லட்ச ரூபா வருது. ஒரு வீடியோவில் நான் சொல்கிறது 200K இருந்தா, ஓகே, 1 மில்லியன் இருந்துச்சுன்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் இட். ஓகே. 25 லட்சம் 40 லட்சம் இருக்குது. ஓகே. 40 லட்சம் எத்தனை வீடியோக்கு? 45 நிமிஷத்துக்கு. ஓகே. நீ என்னத்தை கிளிட்ன, நீ என்ன பண்ண, உனக்கு எதுக்கு 45 லட்சம் கேட்டால் இத்தனை ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கோம்ல. அதனால் திரும்ப நான் சொல்கிறேன், ரகசியத்தை நான் சொல்லிடுறேன், ஐ டோன்ட் கேர் எனிதிங், ஓப்பனாக சொல்கிறேன். யூடியூபர்ஸ் இந்த நாட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறான்னா ஹெல்ப் பண்ணுறான். எப்படின்னா, யூடியூபரோட இன்கம் யூஎஸ்டியில் உள்ள வரும். யூஎஸ்டியில் உள்ள வரும்போது ஃபாரெக்ஸ் கரன்சி அதிகமானாலும் ஐஎன்ஆர் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஐ அக்ரி ஆன் தட் பார்ட். ஓகே. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு பொருளை விற்கிறதுக்கூடிய இடமா இன்னைக்கு யூடியூப் மாறிடுச்சு. செல் பண்ணும், ப்ரொமோஷன் பண்ணும். சரி, நான் ப்ரொமோஷன் பண்ணுறேன், ஏதோ ப்ரொமோட் பண்ணும், நான் வேணால் காட்டுவேன். டோன்ட். எனக்கு வந்த கால்லாம் வெரி டேஞ்சரஸ்ட்டு ஒரு கால் நான் சொல்கிறேன், எனக்கு வந்தது தான். ஓகே, மும்பைலேருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. ஒரு வீடியோக்கு எனக்கு பேசப்பட்டது 16 லட்சம். அப்பா. ஒரு வீடியோ எத்தனை நிமிஷம்? 12 நிமிஷம். ஓகே. நான் சொன்னேன் 16 லட்சமா? நான் சொன்னேன், அப்படி என்னடா உன் ப்ராடக்ட் என்ன? ட்ரேடிங் சார். ஓகே. என்னடா ட்ரேடிங்? என்னோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை பற்றி பேசணும். ஓகே. கீழே லிங்க் கொடுத்துருங்க, மக்கள் வந்து யூஸ் பண்ண. நான் சொன்னேன், ட்ரேடிங்கா? நான் ட்ரேடிங்க்கு எகைன்ஸ்டாக ஸ்கேம் பண்ண மாட்டேன் சார், அது உங்கள் பிரச்சனை இல்லை, டிஸ்க்ளைமர் போட்டுருங்க. ஓகே. அவனோட லாஸ். சந்தை அபாயங்களுக்கு அபாயங்களுக்கு உட்பட்டது, டேக் கேர் ஆஃப் இட். ஓகே. கொடுத்துட்டு நீங்கள் போட்டுருங்க சார். திங்க் அபவுட் பிஸ்னஸ் சார், யூ ஆர் யூடியூபர் சார். அவன் சொல்கிறான்ட்ட, நீங்கள் பிஸ்னஸாக பாருங்கள் சார், நீங்கள் இந்த வீடியோ போட்டுருங்க, 12 லட்ச ரூபா உங்களுக்கு நான் பே பண்ணிடுறேன், யூஸ் பண்ணுறோம். நான் சொன்னேன், டே என் மக்கள் லாஸ் ஆவானே. அவன் சொல்கிறான், அது உங்கள் பிரச்சனை இல்லை, அது உங்கள் பிரச்சனை இல்லை சார், நீங்கள் தான் டிஸ்க்ளைமர் எல்லாம் போட்டிங்கல்ல, அது அவனோட பிரச்சனை. ஷாக். நான் சொன்னேன், ஃபோன் இருக்கும். ஓகே. फ़ोन रखो, दोबारा मेरे को कॉल नहीं करने का. நீங்க அதை என்கரேஜ் பண்ணல. என்ன சொன்னா, எனக்கு திருப்பி இன்னொரு தடவை கால் பண்ணாத. இந்த காசு எனக்குன்னா துபாயிலே நான் சம்பாரிச்சிட்டேன். ஐ ஹேவ் எனஃப் மணி. நான் இங்கே கல்வியாளராக என் தமிழ் சமூகத்துக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சரியான ப்ராடக்டை கொடுக்கறதுல தப்பு இல்லை, கொடுக்கலாம். சில ப்ராடக்ட் நீங்கள் கொடுத்தான் தீரணும். யூடியூபராக இருப்பீங்க, நல்ல ப்ராடக்ட், தெரியாத ப்ராடக்ட் ஊரில் இருக்கும். ஒரு தக்காளி நல்ல தக்காளியாக இருக்கும், ஊருக்குள்ள அந்த தக்காளி தான் நல்ல தக்காளியாக இருக்கும், ஆனால் சொல்லணும்னு நீங்கள் துடிப்பீங்க, அதை சொல்லு நீ. ஓகே, அதை சொல்லு. ஆனால் அழுகுன தக்காளியை மேலே பெயிண்ட் அடித்து இதுதான் சிறந்தன்னு ஒருத்தர் கொடுப்பாங்கல்ல. தாண்டி இப்போ இந்த ஆளுநர் மாளிகை அப்படின்னு வர்றப்ப
அந்த மாசத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பிரளயமே நடந்துச்சு, ஒரு 3-4 டேஸ் தமிழ்நாடே பார்த்துச்சு. ஆமா பட் நீங்க வந்து கவர்னர்ஸ் ஆஃபீஸ் போயிட்டு யா யா அங்க வந்து லஞ்ச்லாம் சாப்பிட்டதா ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா உண்மைதான். எதனால? அதாவது வந்து நான் எளிய முறையில் ஃபினான்ஸை சொல்கிறத உண்மையாக சொல்ல போனோம்னா இந்தியாவில் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஓகே, உண்மை தானே? யார் நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கிறீங்க, உங்களை ஃபாலோ பண்ணுவாங்கல்ல கவர்மெண்ட்டு. அப்போ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுற மாதிரி என்னையும் தே ஆர் ஃபாலோவிங். அவ்வளோதான். நான் என்ன பண்ணுறேன்னு ஃபாலோ பண்ணுறேன். அப்போ அவங்களுக்கு நல்லா தெரியுது மக்களுக்கு ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறான், மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு தமிழ் கம்யூனிட்டிக்கு பாடப்புத்தகத்தில் இல்லாத சொல்லணும்னு நினைக்கிறான். நம்ம கவர்மெண்ட் செய்ய வேண்டியதை ஒருத்தன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத பார்த்துட்டு அசிஸ்டண்ட் எனக்கு கால் பண்ணாங்க. சார் நாங்கள் வந்து ராஜ்பவன்லேருந்து பேசுகிறோம். ராஜ்பவன் வந்து ஐயோ ஓ என்ன சார் அப்படின்னு. இல்லை சார் சார் உங்களை பார்க்கணுன்னாரு. சார் என்னையே பார்க்கணுன்னாரா? ஆனால் ஒரு ஆளே கிடையாது, 10வது ஃபெயிலி, நான் ஒரு ஆளே கிடையாது. இல்லை சார் யூ வாண்ட் டு மீட் யூ. ஓகே. அவன் ஹிந்தியில் தான் பேசினான், நானும் ஹிந்திலே பேசிட்டேன். போனேன், சொன்ன டயத்துக்கு போனேன். லஞ்சு தேர் சார் வந்து லஞ்ச் கொடுத்தாரு. ரவி சார் தான் லஞ்சு கொடுத்தாரு. அப்போ அவர் வந்து என்கிட்ட அப்போ நான் அவர் வந்தோடனே ஏந்திரிச்சலாம் நின்று, சார் தேங்க்யூ சார் ஃபார் இன்வைட்டிங் மீ, தேங்க்யூ ஸோ மச், ரியலி சர்ப்ரைசிங் ஃபார் மீ அப்படிலாம் நான் சொல்கிறேன். அவர் ஒன்று தம்பி உட்காருங்க தம்பி அதெல்லாம் சொல்கிறாரு. தமிழில் பேசுகிறாரு. அப்புறம் உட்கார சொல்லிவிட்டு தமிழ் கற்றுக்கிட்டாரு பிள்ளைருக்கு. அப்புறம் உட்கார வச்சுட்டு, தம்பி நீங்கள் வந்து பொதுமக்களுக்கு புரிகிற மாதிரி பேசுகிறீங்க, வி லைக் இட். ஓகே. அதை வந்து கண்டினியூவாக பண்ணுவீங்களா அப்படின்னாரு. ஓகே. இல்லை சார் பண்ணுவேன் சார், கண்டினியூவாக நான் அதுக்கு தானே சார் நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். ஏன்னா என் வேலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு 10 லட்ச ரூபா சம்பளத்தையும் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு, அவர் சொல்கிறாரு நான் உன்னோட ஸ்டோரி எல்லாமே தெரியும்ப்பா, நீ எங்கேருந்து வந்த, வி டிட் பேக்ரவுண்ட் ஆல்சோ, நீ பண்ணுறது எல்லாமே தெரியும், டூ யுவர் கிரேட் ஜாப், ஒன் டே நீ ஏதாவது சொல்லணுமான்னு கேட்டார். நான் சொன்னேன் சார் இந்த ஊருக்குள்ளே நிறையா ஸ்கேம்ஸ் நடக்குது, இந்த பட்டனை தட்டி அடுக்கிறது, அதனால் அந்த மாதிரி வரும்பொழுது ஏன் சார் பேங்க் வந்து ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, அதுக்கப்புறம் நான் போய் பேங்க்கில் நான் ஏன் சார் சொல்லணும், இல்லைப்பா அது ஃபினான்ஸில் தான் பேசணுன்னாங்க. நான் பரவாயில்ல சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், ஏன் சார்பா நீங்கள் சொல்லுங்கள் சார். வேறு என்ன பண்ணார் சார், பாண்டில் வந்து எங்களுக்கு வந்து டேக்ஸ் பிடிக்கிறாங்க, நான் வந்து பாண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறேன் சார், ஐம் அ பாண்ட் இன்வெஸ்டர். அவர் சொல்கிறார் ஐ நோ யுவர் பாண்ட் இன்வெஸ்டர். ஓகே சார், அப்போ அவருக்கு ஒரு சஜஷன் கொடுத்துருக்கீங்க. you know that yes I know you are bond investor. Sir, I'm a bond investor, I'm helping to this economy, but you are deducting the TDS. So before 2022 there is no any TDS, after that it has become a TDS definitely. Tax, how many tax sir? We are paying GST, we are paying STT, we are paying brokerages, we are paying long term capital gain, short term capital tax, and buying and charges and selling and charges. Sir, how much sir? Then he said we will try. He said அவர் சொன்னது, நான் உன்னோட ஷார்ட்ஸையும் நான் பார்த்தேன், நீ வந்து நிர்மலா சீதாராமனுக்கு வந்து நீ வந்து போட்டிருந்த ஒரு ஷார்ட்ஸு, அதை நாங்கள் பார்த்தோம், நாங்கள் வந்து வில் ட்ரை அப்படின்னாங்க. இந்த 2 நாளைக்கு முன்னாடி 3 days back. Yes, 3 days back. Now Nirmala Sitharaman committed to the FIIs, FDIs, those who are investing, no TDS, no taxes. ஓகே. நான் மதுரைவரன் சொன்னதுனால இல்லை, அந்த பல்ஸ் நான் பிடிக்கிறேன். ஓகே. எனக்கு தெரியும் இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியும். கோல்டு இவங்க தடை பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே. கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு தடை பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே. இதெல்லாம் நடக்குது, ஒன்றா நடக்குது. அப்போ அது முடிச்சுட்டு அப்போ அவர்கிட்ட சொன்னேன், சார் தேங்க்யூ சார், டெஃபினட்டாக நான் வந்து ஐ வில் டூ த பப்ளிக் சர்வீசஸா. ஒரு 3 ப்ரெடிக்ஷன் சே நெக்ஸ்ட் 3 to 5 இயர்ஸ்ல இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க ஸ்டடி பண்ணி வச்சிருக்கிறது என்ன? லாங் டர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் கம்மியாகும். ஓகே, கம்மியாகும். அது பாண்ட்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் இல்ல ஸ்டாக் மார்க்கெட்ல. ஓகே, ஸ்டாக் மார்க்கெட்ல கம்மியாகும். ஓகே. ஓகே, அது எஃப்ஐஐக்கா இல்ல வந்து நமக்கு ஏன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுக்குறாங்க, ஏன்னா யூஎஸ்டி உள்ள வரணும்ல. ஓகே, யூஎஸ்டி வந்தா தானே ஐஎன்ஆருக்கு இப்படி இந்த தராசுல இப்படி வச்சா தானே இந்த தராசு இப்படி ஏறும். சரி, ஓகே, அது ஒன்று. ஓகே, எஸ்டிடி அது ஒன்று. கோல்டு இம்போர்ட் நோ. ஓகே, இம்போர்ட் இனிமே கிடையாது கோல்டு. ஓகே, வீட்டுக்குள்ள இருக்க கோல்டை திரும்பி ரீயூஸ் பண்ணிக்கங்க, புதுசு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, இஜிஆர் எலக்ட்ரானிக் கோல்டு ரிசிப்ட். ஓகே, அந்த ரிசிப்ட் நடைமுறைக்கு வந்துடும். ஓகே, டிமேட்ல எல்லாரும் அந்த இஜிஆரை வச்சுக்க. ஓகே, என்னைக்கு போய் அந்த செபியோட வேலெட்ல போய் கொடுக்குறிய கோல்டு வாங்கிக்க. இந்த இப்போ நான் சொன்னது இந்த 3 டெஃபினட்டாக 2028 நடந்துடும். ஓகே, இந்த 3
இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். ஓகே. இன்னொன்று கூட நடக்கலாம். வேணா எடுத்துங்க, +4 எடுத்துங்க, +4 +4 எடுத்துங்க. ஒருவேளை இந்த வார் நிற்கலைன்னா, ஒருவேளை க்ரூட் ஆயில் 100-150 போச்சுன்னா நம்ம ஜிடிபி 10வது இடத்துக்கு போயிடுவோம். 10வது இடத்துக்கு போகும்போது ரெப்போ ரேட் ஹைக் ஆகி லோன் அதிகமாக பே பண்ணி வேலை வாய்ப்பு இழந்து வேலை வளர்ச்சியிலேருந்து தொழிற்சாலைகளோட வேலைகள்லாம் நிப்பாட்டி பவர் கன்சப்ஷன் இல்லாமல் பவர் கிரைசிஸ் ஆகி நம்ம நாடு இன்னும் ஏழையாகும். நம்ம நாடுல எல்லா மக்களும் ஏழையாவாங்க. ஓகே. ஆனால் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இந்த அது மட்டும் நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கிறோம். ஓகே. இஃப் இட் இஸ் நாட் சால்வ் திஸ் ப்ராப்ளம், இந்த போர் ஓரளவுக்கு முடிவுக்கு வரவில்லை எனில் நம்ம அந்த நாடு 10வது இடத்துக்கு செல்லும் பொழுது இந்தியாவில் இருக்க அனைவரும் ஏழையாகும். ஓகே. அதாவது உலகத்தில் ஒரு நாட்டை எப்படி ஸ்ட்ரெங்தன் ஆக்கணும்னு ஒருத்தன் 1 மணி நேரத்தில் முடிவு பண்ணானா அது பேர் நிக்சன். அவன் தான் யூஎஸோட பிரசிடென்ட். 1974 நைட்டு 1 மணி நேரம் உட்காந்து யோசிச்சான், என் நாட்டை பெரிய நாட்டாகணும், என் நாட்டை வல்லரசாக்கணும்னு சொல்லி நைட்டு முடிவு பண்ணாதான் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்கு நிக்சன் எல்லாத்தையும் அனுப்புறாரு. ஒரு நாட்டில் போய்ட்டு உன்னோட க்ரூடை நான் எடுத்துக்கிறேன், க்ரூடை நான் எடுத்து தரேன், உனக்கு படிப்பறிவு இல்லை, உனக்கு எதுவும் கிடையாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, நீ ஒட்டகை தான் மேய்ச்சிக்கிட்டு இருக்க, ஆனால் அல்லாஹ் கொடுத்த ஆயில் இருக்குது, இந்த ஆயிலை நான் எடுத்து தரேன், ஏன் மெக்கானிக்கல் கூப்பிட்டு வரேன், இன்ஜினியரை கூப்பிட்டு வரேன், பிளான்ட்டு போடுறேன், எல்லாம் பண்ணுறேன், ஆயிலை எடுக்கும்போது நீ யூஎஸ்டியில் விற்று கொடுத்துரு அப்படின்னு சொல்லி இன்னைய வரையும் பெட்ரோ டாலர் எனக்கு 2013 எனக்கு கிடைச்ச $50 ரஞ்சித். நல்லா கவனமாக கேட்கணும். 2013 கிடைச்ச $50. அன்னைக்கு அதனோட மதிப்பு 56 ரூபா, 56 ரூபா. நான் இன்வெஸ்ட் பண்ணலை, எதுவும் பண்ணலை, என் பாக்கெட்டில் வச்சுருக்கேன். இன்னைக்கு 95 ரூபா. அது எப்படி? நான் இன்வெஸ்டே பண்ணலை, இந்த பணம் எனக்காக வேலை பார்த்துருக்கேன். எப்படி? அன்னைக்கு நிக்சன் ஒருத்தன் யோசிச்சான்ல, அதுதான் இது. ஓகே. ஏன்னா உலகத்தில் இருக்க எல்லாரும் டாலரை கொடுத்து தான் க்ரூடை வாங்கணும்னு வந்துட்டா இந்த டாலர் ஸ்ட்ரெங்க். அதனால தான் February 28 பாம்பை போட்டான் ஈரான் மேலே. ஓகே. ஏன்னா அவனுக்கு தெரியும், பாம்பை போட்டால் வார தொடங்குனா க்ரூடு விலை ஏறும். க்ரூடு விலை ஏறுச்சுன்னா இவன் ஸ்ட்ரெங்தன் ஆவான். இவன் ஸ்ட்ரெங்தன் ஆனால் மித்த நாடுகள் ஏழையாகும். எக்கனாமிக்கல் வார். கோல்டு மட்டும்தான் யூஎஸ்டியோட கனெக்ட் ஆகிற ஒரே பொருள். அதனால தான் நீங்கள் இன்சூரன்ஸாக கோல்டுக்கு இணையாக நீங்கள் வச்சுக்கிறீங்க, சாரி டாலருக்கு இணையாக. ஓகே. கரன்சியை நம்ம யூஎஸ்டியாக மாற்றணுமா அப்படிங்கிற இந்த நினைப்பே நம்மளோட தமிழ் சமூகத்துக்கிட்டேயோ இந்தியாவில் ஆனால் நிறைய பேத்துக்கு வந்துருச்சு. நான் சொல்கிறேன், 1990 நிறைய பேத்துக்கு இது வந்துருச்சு. ஐஎன்ஆர் என்னைக்குமே வேல்யூ குறையும். ஏன்னா நம்ம பவர் டிபெண்டன்ஸில் வி ஆர் டிபெண்டன்ஸ் 100%. ஒன்றும் இல்லை, நாளைக்கு க்ரூடு இல்லைன்னா முடிஞ்சிச்சுங்க நம்ம நாடு. ஓகே. மார்க்கெட்டு காய்கறி வராது, வீட்டில் எல்பிஜி இருக்காது, என்னங்க பண்ணுவோம்? கற்காலத்துக்கு போயிடுவோம். ஓகே. தற்சார்புக்கு போயிடுவோங்கிறேன். நல்லதுங்கிறேன், நான் அப்படி பண்ணி தொலைடாங்கிறேன். ஓகே. நான் போயிடுறேன். ஓகே. ஒன்றும் இல்லைங்க, என் தாத்தா கிட்ட எவனாவது ஒருத்தன் 1990 அன்னைக்கெல்லாம் கேஸ் சிலிண்டர் கிடையாது, நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த ராட்டி சொல்லணும், வரட்டி, அதுதான் பண்ணிக்கிட்டு இருந்தோம், மரத்தை தான் வச்சுக்கிட்டு இருந்தேன். அன்றைக்கி எவனா ஒருத்தன் சொல்கிறான், உங்கள் வீட்டு கேஸ் சிலிண்டர் தானே எங்கள் தாத்தாலாம் செருப்பு கழட்டி அடிச்சிருப்பாரு, ஓடுறாம்பாரு. நல்லா கேளுங்க, 1944 யூஎஸ்டி ஐஎன்ஆர் சேம். நல்லா கவனமாக கேட்கணும். உலக பொருளாதார மயக்கில் எப்போ நம்ம WTOவில் கையெழுத்து போட்டுட்டோமோ ஆயிலை இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோமோ அன்னையிலேருந்து நம்ம டெப்ரிசியேஷன். ஓகே. ஏன் நீ தற்சார்பா இருக்கும்போது உன் நாடு நல்லா தான் இருந்தது. ஆடு மாடு வச்சுக்கிட்டு இருந்தில்ல, பால் கறந்து இல்லை, உன் வீட்டிலேருந்து நீ வயல்வெளியிலேருந்து நீயே எடுத்து சோறை ஆக்கிக்கிட்டு இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. எப்போ நீ ஆயிலை இறக்குமதி பண்ணியோ அன்னைக்கு உன் ஐஎன்ஆர் விழுந்துருச்சு. ஓகே. இது புரிஞ்சுக்கிறதுக்கு 30 வருஷம் ஆயிருக்குங்க. அப்போ ஒருத்தர் நிக்சன்கிறவன் ஒருத்தர் எப்படி பிளான் பண்ணியிருக்கான்? ஓகே. தற்சார்பு பொருளாதாரம். ஓகே. நான் யாருமே டிபெண்ட் பண்ணவே இல்லை. ஏங்க இத்தனை வருஷம் நம்ம அப்படி தானே இருந்தோம். ஓகே. நான் இப்போ இத்தனை வருஷம் அப்படி தானே இருந்தேன். என்னைய சிட்டிக்குள்ளவா ஆயிலை யூஸ் பண்ணு, நீ வளர்ச்சி, எவ்வளோ முட்டாளாக்கியிருக்கான் நம்மளே, வளர்ச்சின்னு சொல்லி. இத்தனை கட்டடங்கள் இருக்கு, நம்ம உட்காந்துருக்கோம், எத்தனை கட்டடம் வளர்ந்துருக்கு. ஐஎன்ஆர் ஏன் வளரல? ஏன் கட்டடம் வளர்ந்துருச்சுல? அப்போ கட்டடம் வளர்றது வளர்ச்சி இல்லைடாகன்னா மக்களுக்கு சொல்கிறேன், அந்த ஆளுங்களுக்கு சொல்கிறேன், கட்டடம் வளர்றது வளர்ச்சி கிடையாது. ஐஎன்ஆர் ஸ்ட்ரென்த் பண்ணி கேட்டு. ஓகே. எப்போங்க ஸ்ட்ரென்த் ஆகும்?
ஆயில் டிபெண்டன்சி இல்லை, கோல்டு டிபெண்டன்சி இல்லை அப்படின்னா வரும். ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறேன். அன்னைக்கு துபாய்க்காரன் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான்ல. இந்திய கலாச்சாரம் எவ்வளோ பெரிய கலாச்சாரம். கீழடி நாகரிகம். கீழடி நாகரிகத்தில் இரும்பை யூஸ் பண்ணவன் தமிழன் 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அவன் ஒட்டகம் வச்சுக்கிட்டு இருந்தான். என்ன பண்ணிக்கிட்டு இருந்த நீ அன்னைக்கு? அவனுக்கு இந்த பைப்பில் நான் பால் தரேன், இந்த பைப்பில் எல்லாம் ஆயில் தரேன். 1000 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டிருக்கலாம்ல. போட்டிருந்தா ஐஎன்ஆர் ஸ்ட்ரென்த்தானே இருக்கும். ஓகே. இதை சிந்திக்கிற அரசியல்வாதிகள், இதை சிந்திக்கிற தலைவர்கள் இல்லை. ஓகே. அன்னைக்கு காமராஜர் ஆட்சியில் இருக்கும்போது பிஹெச்எல்ங்கிற ஒரு பிளான்ட்டை போடுறாரு. எங்க? திருச்சியில். அவர்கிட்ட திட்டக்குழு அங்கேருந்து நார்த்துலேருந்து வருது. 10 நாள் இருக்கிறாங்க. அவர் கேட்குறாரு, நான் தான் முதலமைச்சர், எனக்கு அந்த பிளான்ட்டை கொடுங்கடாங்கிறாரு. அவங்களும் இப்போ விருப்பம் இல்லாமல் வராங்க, ரிஜெக்ட் பண்ணுறதுக்குனே வராங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, தேடி பார்த்துட்டு நாங்கள் கிளம்புறோம், கடைசி நாள் கிளம்புறாங்க. அவர்கிட்ட சொல்லி அப்புறம் கடைசியாக அவருக்கு வருது தகவல், சார் கிளம்புறாங்க. ஏன் பண்ணால் இடம் இல்லையா சார்? இடம் இல்லையா? என்ன இடம் வேணுமா அவங்களுக்கு அந்த வெங்காயங்களுக்கு அப்படிங்கிறாரு. இடம் மேடாக இருக்கணும், கரிசலாக இருக்கணும், கரிசல் மண்ணாக இருக்கணும், ஏர்போர்ட்டு பின்னாடி இருக்கணும், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கணும், பெரிய ஆறு இருக்கணும், சிட்டிக்கு பக்கத்துலேயும் இருக்கணும். இடம் இல்லை. இவர் சொன்னார், கண்ணை மூடிட்டு திருவரம்பூர்னு ஒரு இடம் போடா அப்படின்னாரு. இன்னைக்கு போட்டால் தான் பிஹெச்எல் இன்னைக்கு திருச்சியில் அந்த ஒத்த ஆள் காமராஜர்னு ஒருத்தன் திங்க் பண்ணார்ல, படிக்காத மாதிரி திங்க் பண்ணார்ல. இன்னைக்கு திருச்சியில் இருக்க ரெவன்யூ எல்லார் குடும்பமும் இன்னைக்கு வாழுதுன்னா அந்த பிஹெச்எல்ங்கிற அந்த நிறுவனத்தை ஒட்டிய 5000 நிறுவனங்கள். ஓகே. அந்த பிஹெச்எல் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு பவர் வரணும், என் வீட்டுக்கு பவர் வேணும்னா அணுமின் நிலையத்திலிருந்து வரணும். அந்த அணுமின் நிலையத்துக்கு தேவையான வெசல்ஸ் யாரா தயார் பண்றா? பிஹெச்எல். அந்த பிஹெச்எல் தான் மொரிஷியஸ்ல இருந்து எல்லா நாட்டுக்கும் வெசல் அனுப்புறான், தயாரிச்சு அனுப்புறான். யூஎஸ்டி கொண்டாந்துருக்காரு பாருங்க. இன்னைக்கு யூஎஸ்டி வருது காமராஜரால. ஓகே. எக்ஸ்போர்ட் பண்றீங்க. ஓகே. யூஎஸ்டி வருதுங்க. ஓகே. எப்படி திங்க் பண்ணிருக்காரு பாருங்க. ஒரு ஆப்ல ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நான் வந்து 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணேன். சரி, ஓகேவா? அதோடைய இன்வெஸ்டட் வேல்யூ வந்து $66.90. ஓகே. நான் 3 மாதம் எதுவுமே பண்ணல. நான் இப்போ இங்கே எப்படி நிஃப்டி 50 மாதிரி அந்த மாதிரி இன்வெஸ்ட்கோ அவங்களுடைய டாப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். 3 மந்த்ஸ் கழித்து என்னோடய ரிட்டர்ன்ஸ் வந்து 14.68%. அந்த $66 அப்படிங்கிறது $10 வந்து உயர்ந்துருச்சு. இப்போ என்னுடைய போர்ட்ஃபோலியோ வேல்யூ வந்து $76. ஸோ நான் எதுவுமே பண்ணல. 5000 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். இன்றைக்கி அந்த 5000 ரூபாய்க்கு ஆல்மோஸ்ட் நான் இந்தியன், இப்போ இதில் காமிச்சிருக்க ரிட்டர்ன் வந்து 14%. அதை நான் இந்தியன் வேல்யூக்கு கன்வெர்ட் பண்ணுற போது ஆல்மோஸ்ட் 5000 ரூபாய்க்கு 1000 ரூபா ரிட்டர்ன்ஸ், 20% ரிட்டர்ன்ஸ். இங்கே தான் ரகசியமே இருக்குது. இந்த ரகசியத்தை தான் நீங்கள் கற்பிக்கணும் மக்களுக்கு. என்னென்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது 91 ரூபா, இப்போ நீங்கள் வித்ட்ரா பண்ணும்போது 96 ரூபா. ஓகே. அதில் 6%. நீங்கள் எப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ணீங்களோ அப்போவே அந்த INR இஸ் ப்ரொடெக்டட். ஓகே. ஏன்னா எதிரியோட ஜாயின் பண்ணிட்டீங்க. ஓகே. அவன் எதிரி. நான் கேட்குறேன், எதிரியோட ஜாயின் பண்ணுறேன், என்னப்பா அது எப்படிப்பா பேசுகிற அப்படின்னு நினைக்கிறீங்களா? கையில் இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்க? நீங்கள் யூடியூப் பார்க்குறீங்களா? யூடியூப் யாரோடது? அமெரிக்கன். கூகுள் யூஸ் பண்ணுறீங்களா? யாரோடது? அமெரிக்கன்ஸ். ChatGPT இன்னைக்கு காலைல யூஸ் பண்ணீங்களா? என்னது? யாரோடது? அமெரிக்கன்ஸ். கிளாடு ஆண்ட்ரபிக் யாரோடது? மைக்ரோசாஃப்ட் யாரோடது? சரி விடுங்க. HP யாரோடது? சரி விடுங்க. உள்ள டெல்லி யாரோடது? சரி விடுங்க. உள்ள அதுக்குள்ளே இருக்க சிப்பு இண்டல் யாரோடது? சரி அதை விடுங்க. வாட்ஸ்அப் யாருப்பா? யாரோடதுப்பா? மெட்டா. கூகுள் மீட் அட்டன் பண்ணுறீங்களா? யாரோடது? டீம்ஸ் மீட் அட்டன் பண்ணுறீங்களா? யாரோடது? உன்னோடது என்னது? ஓகே. நம்மளது என்னங்க? we are consumers. ஓகே. ஆப்பிள் வாட்ச் கட்டுற, அடிடாஸ் ஷூ போடுற, லிவிஸ் பேண்ட் போடுற, நீ உன்னோடது என்ன? எல்லாம் போடுறீல்ல, இன்வெஸ்ட்டும் பண்ணு குளோபல் இன்வெஸ்ட்ல. அவ்வளோதான். இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்களுக்கு தெரியாமலே இந்தியா செய்ய முடியாத நீங்கள் பண்ணிட்டீங்க. என்ன தெரியுமா? என்னது? இந்தியாவால் பண்ண முடியாத நீங்கள் பண்ணிட்டீங்க. என்ன? உங்கள் INR நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டீங்க. ஓகே. இந்தியாவிலே பண்ண முடியாதுங்க. ஓகே. ஒரு இந்திய நாடு INR ப்ரொடெக்ட் பண்ண முடிஞ்சிச்சா? இல்லை. ஒரு கவர்னர் இருக்காரு, ஒரு ஆளுமைகள் இருக்கு, பிரதமர் இருக்காரு, ஒரு மத்திய அமைச்சர் இருக்காங்க, ப்ரொடெக்ட் பண்ண முடிஞ்சிச்சா? இல்லை. நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ அவ்வளோ பெரிய விஷயத்த நான் பண்ணியிருக்கேன். அதுதாங்க சொல்கிறேன். இது 30 வருஷம் நமக்கு சொல்லித்தராத விஷயம்.
சரி, ஓகே. இப்போ இந்தியன் மார்க்கெட்டே வந்து புரிஞ்சுக்கிறதுல நிறைய சிரமங்கள் இருக்குது, ஓகேவா? அதில் இப்போ நீங்கள் சொல்கிற போதே மியூச்சுவல் ஃபண்டில் ரெகுலரு டிரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக்கில் பிஇ அது இதுன்னு சொல்லிட்டு 1008 விஷயங்கள் இருக்குது. என்னால் அதுலேயே வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, என்னால் மூழ்கி முத்தெடுக்க முடியல. இப்படி வந்து நான் இந்த இந்தியன் மார்க்கெட்லேயே வந்து இப்படி ததிநத்துவம் போட்டிருக்கிற போது நீ ஃபாரின் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. பட் இப்படி கேட்கும்போது தான் நான் கேட்பேன், வாட் இஸ் யுவர் மொபைல்னு கேட்பேன். ஓகே, என்ன மொபைல் அது? அது ஆப்பிள். இது முடிஞ்சு போச்சு, 3 கண்ணன் முடிஞ்சு 3 கண்ணன். அந்த ஆப்பிள் இப்போ நீங்கள் உங்களே அறியாமலே நீங்கள் அவனை இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. நீங்கள் சொல்கிறீங்களா எனக்கு பங்கு வாங்க தெரியாதுன்னா ஒரு பிரச்சனை இல்லைங்க, ஒரு பிரச்சனை இல்லை. ETF, ஓகே, செமிகண்டக்டர் ETF, கிரிப்டோ ETF, கிரிப்டோ மைனர்ஸ், நாட் அ கிரிப்டோ. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் கிரிப்டோ காயின்ஸ், கிரிப்டோ மைனர்ஸ். நம்ம பேசுவோம் கிரிப்டோ மைனர்ஸ்னா என்னன்னு, ஓகே, ஃபியூச்சரில் அது எப்படி விளையாட போகுதுங்கிறத சொல்கிறேன். ஓகே, டேட்டா சென்டர்ஸ் அதுக்குன்னு ETF, ஓகே. அதுக்கப்புறம் வேன்கார்டு S&P 500 ஒரு ETF, நாஸ்டாக் ETF, ஓகே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ETF வாங்கிடுறேன். 12 கம்பெனிகள் இருக்குது, ஓகே, லோவஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இல்லை என்ன மேட்டர்னா ஃப்ராக்ஷனல் வாங்கலாங்க, இதுதாங்க மேட்ரு. சி கவர்மெண்ட் வி நீட் டு சல்யூட் ஃபார் தட். கிஃப்ட் சிட்டி அதுக்கு தான் கொண்டாந்தாங்க. கிஃப்ட் சிட்டியில் என்னென்னா நீங்கள் 1000 ரூபாய் வச்சுருந்தும் நீங்கள் உள்ளே போகும்பொழுது யூஎஸ்டியாக மாறி அதை நீங்கள் ஃப்ராக்ஷனாக வாங்கலாம். இன்றைக்கி என்விடியாவோட ஸ்டாக்கோட விலை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 67,000 ரூபா கிட்டத்தட்ட இருக்கும். 67,000 நீங்கள் வாங்கணும் அவசியம் இல்லை, 300 ரூபா தான் இருக்குது. 300 ரூபாய் நீங்கள் பண்ணாலும் நாளைக்கு 10% ஏறுச்சுன்னா அவங்க 310% ஏறும். அப்போ ஃப்ராக்ஷனல் நீங்கள் பண்ணலாம், எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது பாருங்கள். ஆனால் இதையெல்லாம் நமக்கு கற்பிக்கலை. ஏன் கற்பிக்கலைன்னு எனக்கு தெரிலங்க, ஏன் கற்பிக்கலைன்னு தெரில. கோல்டை வாங்குன்னு சொன்னது. இப்போ நீங்கள் இப்படி ஒன்று கேளுங்க, கமெண்ட் இப்போ வந்துருக்கும், இந்நேரம் வந்துடும். என்ன வந்துடும்? இவர் குளோபல் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது அதில் நான் யூஎஸ்டியாக மாற்றிக்கிறேனே, அப்பொழுது ஐஎன்ஆர் கீழே விழுகாதா? கரெக்டாக? ஆமாம், கேட்குறேன்னா அடுத்து கேட்கணும்னு நினச்சிங்களா? இப்போ ப்ராஃபிட்டை புக் பண்ணி வரும்போது டாலர்ஸ் தான் வரும், முடிஞ்சு பிரச்சனை. ஓகே, நெக்ஸ்ட்டு 6 months வந்து இப்போது எப்படி ஒருத்தங்க தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இன்றைக்கி வந்து 3 விதமான பிரச்சனைகள் இந்தியாவில், தமிழ்நாட்டில் எல்லாரும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒன்று பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட்டிக் சேஞ்ச், இந்த எல்னினோ, அது கொடுக்கக்கூடிய ஒரு தாக்கம். 2வது பார்த்திங்கனாக்கா இந்த ஆயில்னால் ஏற்படக்கூடிய இஷ்யூஸு. 3வது இந்த வார். இது 3மே வந்து ஒரு மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ஒரு இண்டிவிஜுவல், அவங்க வந்து ஃபேமிலி மேனாக இருக்கலாம், சிங்கிளாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கட்டும், அவங்க வந்து அடுத்த 6 மாதத்துக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது? ஐயா மோடி சொன்னதை செய்யணும். கோல்டு வாங்காதீங்க, வாங்கக்கூடாது. ஓகே, அவர் அதை தான் கெஞ்சிட்டாரு. கோல்டு வாங்காதீங்க, ஆயில் கன்சம்ஷன் பண்ணாதீங்க. அந்த பூல் 6 பேர் சேர்ந்து காருக்கு போகிறது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனை யூஸ் பண்ணுறது, உங்கள் கேஸ் சிலிண்டரில் சும்மா முன்னாடி மாதிரி கேஸை பற்ற வச்சுட்டு அந்த பக்கம் போகிறது, சும்மா எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, டீயை 4 தடவை ஜென்ரேட் பண்ணுறது, சுட வைக்கிறது, தேவையில்லாமல் தண்ணியை சுட வைக்கிறது, கேஸ் கன்சப்ஷனை குறைச்சிக்கங்க. ஓகே, சத்தியமாக சொல்கிறேன், உண்மை. லீக் இருந்துச்சுன்னா அரெஸ்ட் பண்ணுங்கள். எல்பிஜியில் பாருங்கள், லீக் இருந்துச்சுன்னா அதை அரெஸ்ட் பண்ணுங்கள். தேவையில்லாமல் லீக் பண்ணணும். ஏன்னா அந்த அந்த எல்பிஜி டேங்க்குள்ளே உங்களோட சிலிண்டருக்குள்ளே $10 இருக்குது. ஓகே, உங்கள் பெட்ரோல் பைக்கில் $5 இருக்குது. அப்போது உங்கள் பைக் எடுத்துகிட்டு பால் வாங்க போகிறேன், சுற்ற போகிறேன், ஊர் சுற்ற போகிறேன், அதை ஒரு 6 மாதம் பண்ண வேணாம். நீங்கள் பண்ண என்ன பண்ண டாலரை எரிக்கிறீங்க, ஆயிலை யூஸ் பண்ணுறீங்க, எதிரியோட வெற்றிக்கு வித்துடுறீங்க, வித்துடுகிறீர்கள், வித்துடுறீங்கிற மாதிரிங்க. அது கூட ஓகே, அவனுக்கு ஊக்குவிக்கிறீங்க, எதிரியை ஊக்குவிக்கிறீங்க. அப்போ கோல்டு, ஆயில், இந்த கன்சப்ஷன்லாம் குறைச்சிட்டு, இன்னொன்று கிரெடிட் கார்டை ஓரமாக வச்சுருங்க. ஓகே, கல்யாணத்தை ஃபாரினில் பண்ணாதீங்க, குலதெய்வம் கோயிலில் போய் பண்ணுங்கள். ஓகே, இல்லைன்னா சர்ச்சில் போய் பண்ணுங்கள், இல்லைன்னா முஸ்லீம்களாக இருந்தால் அந்த அவங்களோட ஆலயத்தில் போய் பண்ணுங்கள். செலவுகளை கம்மி பண்ணிங்க. புதிய டூரு, வெளியூர் போகாதீங்க. சொல்ல கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் அதான் உண்மை. 1 வருஷத்துக்கு டூருக்கெல்லாம் வெளியில் போகிறலாம் விடுங்க. உள்ள நம்ம ஊரில் இருக்கிற ஏற்காடு, நம்ம ஊரில் இருக்கிற கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்குது, இல்லை தேனி பக்கத்தில் இருக்குது, கம்பம் பக்கத்தில் இருக்குது, அந்த மாதிரி ஊர்களுக்கு போங்க. டூரிசம் வெளியில் போகாதீங்க, ஏன்னா செலவுகள் அதிகமாக இருக்குல்ல. அதனால் அடுத்து வந்து வேற ஒரு பாசிபிள், டூ த ஆன்லைன் கன்சல்டேஷன். ஆன்லைன்லேயே பேசி எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு வழியை பாருங்கள். நேராக போய் சந்திக்கிறது, அதில் ட்ராவலு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ யூ கேன் கம்ப்ளீட் தட். இன்னொன்று பவர், வீட்டில் தேவையில்லாமல் லைட் இருந்துச்சுன்னா
தயவு செஞ்சு வேணாம். ஆனால் நிறைய இடத்துல பவர் கட் ஆகிட்டு இருக்கு, அதனால அதை கொஞ்சம் இது பண்ணுவேன். அதனால தேவைன்னா சூப்பர். ஸோ ரொம்ப ரொம்ப ஆனஸ்டாக ஜென்யூனாக நீங்கள் உங்களுடைய தாட்ஸ்லாம் கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. மிக்க நன்றி ரஞ்சித், வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி.